வராகி அம்மா பக்தர்கள் நம் அனைவருமே மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வந்தான். அந்த வகையில் மகாவராகி டிவியின் மூலமாக அனைவருக்கும் ஒரு பக்தி கலந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீவராக ஆத்ம தூய்மை பீடத்தின் மூலமாக, ஸ்ரீவராகி சோல் பியூரிட்டியின் மூலமாக நாம் வராகி அம்மாவுடைய பல அற்புதங்களை நாம் கண்டு ரசிக்கின்றோம், நமக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் மிகப்பெரிய பெருமிதம் உண்டு, பெரும் மகிழ்ச்சி உண்டு. வராகி அம்மாவுடைய வழிபாடு என்று நாம் பார்க்கின்ற காலகட்டத்திலே பஞ்சமி வழிபாடு மிகப்பெரிய தத்துவமாக இருக்கின்றது. சப்த மாதர்களில் ஒருவரானவர், சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கின்ற வராகி அம்மா பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரி, இந்த 7 சப்த மாதர்களுடைய வரிசையில், சப்த கன்னிகளுடைய வரிசையில் பார்க்கின்ற காலகட்டத்தில் 5வதாக பஞ்சமியாக வருகின்றவங்க யார் அப்படின்னா வராகி அம்மா. அதால தான் பஞ்சமி வழிபாடு என்பது வராகி அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு உன்னத வழிபாடாக சொல்லப்படுகின்றது. பெரும்பாலுமே என்னுடைய சேனலில் நான் சொல்லிகிட்ருக்கேன், தெய்வீக உரை ஆற்றுகின்ற நேரத்தில் சொல்கின்றேன், பெண் தெய்வ வழிபாட்டிற்குரிய மிக சிறந்த நன்னாள் என்று சொன்னால் இந்த பஞ்சமி வழிபாடு மற்றும் பௌர்ணமி வழிபாடு. நம்ம குலதெய்வமாக பெண் தெய்வம் இருந்தாலும், நம்மளுடைய வழிபாடு தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும், நம்மளுடைய இஷ்ட தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும், அதற்குரிய பூஜை வழிபாட்டிற்குரிய உகந்த நாள் என்று சொன்னால் இந்த பஞ்சமி வழிபாடு மற்றும் பௌர்ணமி வழிபாடு. அதிலும் குறிப்பாக வராகி அம்மனை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாட்டிற்குரிய ஒரு உகந்த நாள் என்று சொன்னால் பஞ்சமி வழிபாடு. தீபாவளி எப்படி ஒரு கொண்டாட்டமோ, கார்த்திகை தீபம் எப்படி ஒரு கொண்டாட்டமோ, தை திருநாள் எப்படி கொண்டாட்டமோ, அதே போல தான் இந்த வராகி அம்மாவுக்கு இந்த பஞ்சமி வழிபாடு ஒரு கொண்டாட்டம். இன்றைக்கும் பல்லூர் வராகி அம்மா கோயிலை போய் பாருங்கள், பஞ்சமி வழிபாட்டுடைய அந்த மகத்துவத்தையும் உன்னதத்தையும் கண்கொள்ளா காட்சி. மகாவராகி டிவியில் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியின் மூலமாக பல்லூர் வராகி அம்மாவுடைய கோயிலை நாங்கள் முதல் காண்பித்ததிலிருந்து பல்லூர் வராகி அம்மாவை முன்னிறுத்தி என்னுடைய பக்தியும் என்னுடைய அந்த சேனலும் அந்த வெளிக்காட்டிய அந்த அற்புதம் வராகி அம்மா எங்களுக்கு செய்த அந்த அதிசயங்களை எல்லாம் பதிவிட்டு இன்றைக்கி பஞ்சமி வழிபாடு பல்லூரில் மிக கொண்டாட்டமான வழிபாடு. வருடத்திற்கு ஒரு வழிபாடு கிடையாது, மாதம் வளவிரை பஞ்சமியும் தேய்விரை பஞ்சமியும் வராகி பக்தர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான வழிபாடு. இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். கொண்டாட்டம்னு சொல்லும்போது பெரும்பாலும் வராகி பக்தர்களை ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் வருகின்ற காலகட்டத்தில் தான் வராகி அம்மா கை தூக்கி விடுறாங்க. புதை சேராக முழுகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அப்படி தூக்கி விடம்மா அப்படின்னு அந்த வராகி அம்மா நம்மளை தூக்கி விடுறாங்க. அப்படி இருக்கிற நினச்சா கொண்டாட்டமா அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம், ரொம்ப வேதனையோட உச்சத்தில் இருக்கும்போது அப்படி அம்மா அப்படி தூக்கி வாமா நான் இருக்கேன் கை கொடுத்து அப்படி எழுப்புறாங்க பார்த்தீங்களா. அது அந்த புதைஞ்சிட்ருக்க அந்த உயிருக்கு, அந்த உடலோட உயிராக புதைஞ்சிட்ருக்க அந்த உள்ளத்துக்கு, அந்த பக்தர்களுக்கு, அந்த பக்தைக்கு நான் இருக்கேன் வாமான்னு அந்த புதை சேர்ந்து கொடுக்கும்போது அது அந்த அம்மா நமக்கு கிடச்சிட்டாங்க, வராகி அம்மா நம்ம கிடச்சிட்டாங்க, அவங்க கை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது அந்த கஷ்டத்தில் இருக்கின்ற அந்த பக்தைக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தானங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை இந்த அருமையையும் பெருமையும் யாருக்கு சாரும்? வராகி பக்தர்களுக்கு சாரும். ஏன்னா எவ்வளோக்கு போஷிக்கிறோமோ அம்மாவை, அவ்வளோ வராகி அம்மாவை போற்றுதலுக்குரியராக வைக்கிறோமோ அவ்வளோ அந்த அம்மா நமக்கு பிரபஞ்ச நாயகியாக சக்தியாக இருக்கிறாங்க. இதை நீங்கள் மகாவராகி சேனல், பல்லு வராகி சேனல் ஆரம்ப கட்டத்திலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது தெரியும். அந்த வராகி அம்மா நமக்கு போற்றுதலுக்குரிய தெய்வமாக நம்ம வாழ வைக்கிறது உண்மைதானா அப்படின்னு சொன்னால், ஆமாம் உண்மை என்று நீங்கள் உணர்ந்தீர்களா அப்படின்னு சொன்னால் ஆமாம் என்பதை பதிவிடுங்கள். ஜெய் வராகி என்ற கமெண்ட்ஸை உடனே பதிவிடலாமே. நீங்கள் பார்த்துட்டே இருக்கின்ற போது அம்மா போற்றுதலுக்குரியவங்க தான் வராகி அம்மான்னு நினைக்கிறவங்க ஓம் சக்தி ஜெய் வராகின்னு பதிவிடுங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அம்மாவை போஷிக்க அவங்களுடைய ஆற்றல் பல மடங்காக உயர்ந்து நிற்கும். அதுதான் வராகி அம்மாவுடைய சிறப்பம்சம்.
தெய்வத்தை நம்ம உணர்வது மட்டுமல்ல, நம்ம உயர்த்துகின்ற தெய்வத்தை போஷிக்கிறதுன்ற ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் அம்மாவை போஷிக்கின்ற ஒரு நாள் வளர்பிறை பஞ்சமி என்று சொன்னார். வராகி அம்மா நம்மளுடைய கஷ்டங்களை விளக்குகின்ற, அந்த நம்மை விட்டு துரத்துகின்ற நாள் என்று சொன்னால் தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி வழிபாட்டினுடைய ரகசியம், வராகி பக்தர்கள் தேய்பிறை பஞ்சமி வழிபாட்டினுடைய ரகசியத்தை தான் நான் இப்போ உங்க சொல்ல போகிறேங்க. வாருங்கள், மகாவராகி டிவியில் இணைவோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்மாவுடைய பக்தர்களாக நீங்கள் மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. வராகி பக்தர்கள் தொடர்ந்து வராகி அம்மாவுடைய வார்த்தைகளை உன்னதங்களையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு வருகிறீர்களா? ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து தான் இருக்கா, அந்த உண்மைதான் அப்படின்றத நான் சொல்வது உண்மை என்று உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த மகாவராகி டிவி சேனலில் பல தெய்வீக அதிசயங்கள் நான் பார்த்துருக்கீங்களா? நீங்களும் அதில் பங்கேற்றிருக்கீங்களா? உடனே அதை பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள், தேய்பிறை பஞ்சமி வழிபாட்டினுடைய ரகசியம். வராகி பக்தர்கள் தேய்பிறை பஞ்சமி வழிபட்டால் என்ன கிடைக்கும், அதனுடைய மகத்துவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாதத்தில் 15 திதிகள், அமாவாசை முதலாக ஆரம்பித்து வருகின்ற திதி, சதுர்தசி வருகின்ற திதி, திரும்பவும் வளர்பிறை திதி, பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து அந்த சதுர்தசியில் முடிகின்ற அந்த திதி இந்த தேய்பிறை திதி. 15 நாட்கள். அந்த 15 நாட்களில் 5ஆவதாக வருகின்ற திதி தான் தேய்பிறை பஞ்சமி திதி. பௌர்ணமியிலிருந்து 5ஆவது நாளாக வருகின்ற திதி தான் தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்பது நம்மளுடைய கஷ்டங்கள் தெய்வதற்கான ஒரு வழிபாடு. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டுமா, நம்மளுடைய வேதனைகளை எல்லாம் தீர வேண்டுமா, நம்மளுடைய கர்மாவை எல்லாம் கழிந்து விட வேண்டுமா, இந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. பௌர்ணமியிலிருந்து வருகின்ற 5ஆவது நாள், சப்த மாதர்களாக வருகின்ற பஞ்சமி நாயகியாக இருக்கின்ற அந்த வராகி அம்மா வழிபடுகின்ற நாள். இந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடு நம்மளுடைய அத்தனை வேதனைகளும் தேய்கின்ற ஒரு பஞ்சமி வழிபாடாக இருக்கின்றது. இந்த தேய்பிறை பஞ்சமி என்று பார்க்கின்ற காலகட்டத்திலே ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் மக்களுடைய மனம், பக்தர்களுடைய மனம் வேதனையில் வாடுகின்ற நேரத்திலே இந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடு வராகி அம்மா நம்மளுடைய கண்ணீரை துடைக்கின்ற வழிபாடாக அமைகின்றது. உருகி நான் உள்ளத்திலே உன்னை நான் வேண்டி நின்றேனே அம்மா, உன்னையே மனதார நினைத்து கொண்டு நான் தொழுது வருகின்றேனே அம்மா, உலகத்தில் எத்தனையோ பேரை நம்பி நான் ஏமாந்து விட்டேனே அம்மா, எனக்கு யாரை நம்பாமல் இருக்க முடியாது என்று துவண்டு போனேனே அம்மா, தொடர்ந்து இன்னல்களும் வேதனைகளும் என்னை தொடர்ந்து ஆக்கிரமித்துக் கொள்கின்றதே அம்மா, கண்ணீரும் வற்றிவிட்டது அம்மா, கடலிலே மூழ்கி நான் இறக்கின்ற நிலையிலே நான் இருக்கின்றேன் அம்மா, என்னை தோள் தூக்கி என் துயர் தட்டி, என்னுடைய தோளை தட்டி என் துயர் நீக்கி என்னை வழிகாட்ட ஆளே இல்லை அம்மா, இந்த காலத்திலே தாய்ப்பால் கூட விஷமாகி இருக்கின்றதே அம்மா, சொந்த சகோதரிகளுக்கு கூட என்னை துன்புறுத்துகிறார்கள் அம்மா, கட்டிய கணவனும் சரி பெற்ற பிள்ளைகள் கூட என்னை துவேஷிக்கின்றதே அம்மா, யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கின்றேன் அம்மா, எனக்கு எதை கண்டு நான் விளக்குவது, எதை கண்டு நான் நாடி ஓடி செல்வது கூட இல்லாத ஒரு குழம்பிய நிலையிலே இருக்கின்றேனே அம்மா, பித்து பிடித்தவளாக நான் பிதறிக்கின்றேனே அம்மா, என்னை தொட்டு தூக்குவதற்கு ஆளில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வந்தாயே வராகி அம்மா, உன்னையே நாடி ஓடி வந்தேனே அம்மா, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன் அம்மா, என்னுடைய கர்மா எப்பொழுது தொலையும் அம்மா, என்னை எப்பொழுது கைப்பிடித்து என்னை வசதியும் வாய்ப்புகளையும் கொடுத்து வாழ வைப்பாய் அம்மா, பொருள் இல்லை என்றால் இவ்வுலகில் என்னை யாரம்மா மதிக்கின்றார்கள், பொருள் வேண்டுமே அம்மா, பொருள் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையே மாறிவிடுகின்றது அம்மா, வார்த்தைகள் மாறுகின்றது அம்மா, சுற்றங்கள் மாறுகின்றது அம்மா, உற்றார்கள் மாறுகின்றார் அம்மா, உறவினர்கள் மாறுகின்றார்கள் அம்மா, பெற்ற பிள்ளைகளும் கட்டிய கணவனும் பாசமும் மாறுகின்றது அம்மா,
தாய் அணைப்பும் தந்தையுடைய அரவணைப்பும் கிடைக்கவில்லை அம்மா. இதுதான் வராகிய பக்தர்களுடைய புலம்பல். நேத்தி கூட ஒரு பக்தை என்னை தேடி வந்தாங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு அவங்க சொன்னது, எத்தனையோ கஷ்டங்களை மீண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு கதறி கதறி அழுதுட்டு, சாரிம்மா நான் கதறி அழறேன், என்னையும் மீறி கதறி அழுகிறேன். இந்த இடத்தோட தெய்வீகத்தை பார்க்கும்போது நான் அழக்கூடாது தான், ஆனால் என்னையும் அறியாமல் கண்ணீர் விட்டு அழுகிறேன். நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. இத்தனை விஷயங்களும் நான் இதுக்கு முன்னாடி நான் பேசிய அத்தனை வார்த்தைகளும் அந்த பிள்ளையினுடைய கண்ணீர், மனக்குமுறல், அப்படியே கண்ணு கலங்கி கண்ணீர் ஆறாக பெருகிட்டு இருக்கு என் முன்னாடி. அந்த அந்த துயரத்தினுடைய அந்த ஆற்றாமை தான் இத்தனை நேரம் நான் உங்களிடம் கூறிய வார்த்தைகள். இத்தனை துயரான விஷயங்கள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி வழிபாடு தாங்க. இந்த கண்ணீரை விட்டு கதறி இந்த வராகி அம்மா கிட்ட இந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடு நாம் செய்கின்ற காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரு 5 முறையாவது, தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி. இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வைகாசி மாதம் இருக்கும், விஸ்வாவசு வருஷம் 2025 வைகாசி மாதம் 16ஆம் தேதி. இங்கே இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 17ஆம் தேதி இருக்கும். கிட்டத்தட்ட வைகாசி மாதத்தினுடைய ஒரு 3வது நாளில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன், 2 மற்றும் 3ஆம் நாள். இந்த காலகட்டத்தில் வராகி அம்மாவுடைய அமைப்பு வருகின்றது. பஞ்சமி வழிபாடு 17/5/2025 நாளை சனிக்கிழமை வராகி அம்மாவுடைய பஞ்சமி வழிபாடு. 17/5/2025 விடிகாலையிலிருந்து 18/5/2025 விடிகாலை 5 மணி வரை, 5 மணி ஆரம்பித்து 5 மணி வரை இந்த பஞ்சமியான திதியானது இருக்கின்றது. இந்த தேய்பிறை பஞ்சமி தொடர்ச்சியாக வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், இது தொடர்ச்சியாக ஒரு 5 மாதம் தொடர்ச்சியாக வழிபட்டு பாருங்கண்ணே. நீங்கள் என்றைக்கு இந்த காணொளியை காண்கின்ற உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த மாத பஞ்சமியிலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 5 தேய்பிறை பஞ்சமி வழிபாடை நீங்கள் வழிநடத்தி பாருங்கள். அம்மாவை அந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்களை நான் இங்கே மகாவராகி டிவி மூலமாக, ஸ்ரீ வராகி ஆத்ம தூய்மை பீடத்தின் மூலமாக உங்களை வழிநடத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி நீங்கள் வராகி அம்மாவை வழிபடுங்க. தேய்ந்து போகும் உங்களுடைய கஷ்டங்கள். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கின்னு சொல்கிறோம். வராகி அம்மா மேலே காதல் வைங்க. அம்மா உன்னையன்றி வேறு யார் துணை என்று கசிந்துருங்க. அம்மா உன்னுடைய காலடியில் என்னுடைய கண்ணீர் ஆறாக பெருகி கொண்டிருக்கின்றதே, நீங்கள் உணரவில்லையா அப்படின்னு சொல்லி அம்மாவிடம் வேண்டி தொழுத நில்லுங்க. தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. அப்பப்பா, உங்கள் கண்ணீரை கண்டாலும் அம்மா சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? வராகி அம்மா பக்தைகளுடைய கண்ணீரில் கொஞ்சம் வந்தால் கூட போதும், அம்மா தாங்க மாட்டாங்க. வராகி பக்தர்களிடம் வாதிராதுன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வராகி பக்தர்கள் இருக்காங்களோ அவங்கள வராகி அம்மா கைவிட மாட்டாங்க, அப்படியே தாங்கி பிடிப்பாங்க. நான் வராகி அம்மா என்ன கும்பிடுறாங்க, என்ன கும்பிடுறவளை நீ சோதிக்கிறியா? என் கும்பிடுறவளுடைய கண்களில் நீ கண்ணீரை வர வைக்கிறியா? நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு துவம்சம் பண்ணுறவங்க தான் வராகி அம்மா. அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே சட்டுன்னு வராகி அம்மாவை கும்பிடுறோம் வழிபடுறோன்னு சொன்னால் உடனே ஒத்துக்க மாட்டாங்க. வராகி அம்மா கும்பிட்றியா? வேண்டாம், அவங்க உக்கிர தெய்வம்னுவாங்க. ஏன் பயம் அப்படின்னா, யார் வராகி அம்மாவை கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த அம்மா அவ்வளோ பெரிய துணையாக இருப்பாங்க. யாரெல்லாம் தன் பக்தர்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ வராகி அம்மா துவம்சம் பண்ணிவிடுவாங்க. பொறுத்து பார்ப்பாங்க, அவ்வளோதான், துவம்சம் பண்ணிவிடுவாங்க.
வராகி அம்மாவுடைய அந்த உருவத்தை கொஞ்சம் மனசில் கொண்டு வாங்களேன். பார்த்தீங்களா, அந்த கண்ணில் என்ன ஒரு காருண்யம், அந்த கண்ணில் எவ்வளோ ஒரு அழகான ஒரு கனிவு, வராகி அம்மா கண்ணில் எவ்வளோ ஒரு தாய்மை. உடனே வாங்க பல்லூர் வராகிக்கு. சுற்று பிராகாரத்தில் வராகி அம்மாவுடைய அந்த சிலாரூபம் இருக்கும். பிரத்யட்சமாக சுற்று பிராகாரத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. அந்த கண்ணில் வந்து பாருங்கள், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்னு இருக்கும். இதை நீங்கள் தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி வந்தால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, கூட்ட நெரிசல் காரணமாக அந்த சுற்று பிராகாரத்தை நம்மளால் வந்து சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு நமக்கு இருக்காது. அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வந்துடுற மாதிரி இருக்கும். பஞ்சமி இல்லாத காலகட்டங்களில் தினசரி நாட்களில் நீங்கள் வந்து வராகி அம்மாவை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சுற்று பிராகாரத்தில் வராகி அம்மாவுடைய கருவறையோட சுற்று சுவரில் இருக்க அந்த வராகி அம்மாவோட கண்ணை பாருங்களேன். அப்பப்பா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு காருண்யம் பாருங்கள். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த அந்த காணொளி, அந்த அம்மா முன்னாடி பேசிய காணொளி பார்த்தீங்கன்னா சொல்லும், உங்களுக்கு தெரியும், ஒரு பக்தி கொடுத்துருப்பாங்க. அம்மா நீங்கள் பேசும்போது அந்த வராகி அம்மா முகமே அப்படி திரும்பி உங்களை பார்க்குதுமான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா பிரத்யட்சமாக வருவாங்க. அதுதான் வராகி அம்மாவுடைய சிறப்பு.